சென்னை மயிலாப்பூர்ல கடந்த மாதம் 20 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சினிமாவை மிஞ்சும் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. மாமூலுக்காக 3 போலீசார் திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டது அம்பலமாகி இருக்கு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த வழக்கு குறித்தும் இந்த சம்பவத்துல உண்மையா என்ன நடந்துச்சுன்னு விவரிங்க சாலமன். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி சென்னை மயிலாப்பூர்ல ஒரு தண்ணீர் கேன் விற்பனை செய்வது போல கள்ளச்சாராயம் கடத்துவதாக மயிலாப்பூர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேர்ல அங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டு 20 லிட்டர் அந்த தண்ணீர் கேன்ல கள்ளச்சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்ததாக வனிதா என்ற பெண்மணியும் கைது செய்யப்பட்டனர். போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவரது கணவர் அப்துல்லா என்பவர் மூலமாக ஆந்திராவில இருந்து கடத்தி வரப்பட்டதாக போலீசார் தரப்புல ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டது. பின்னர் கைது செய்யப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில இந்த கள்ளச்சாராயம் எப்படி சென்னையில ஊடுருவது என சென்னை காவல் ஆணையர் தலைமையில ஒரு பிரத்யேக தனிப்படையானது அமைக்கப்பட்டது. இந்த கள்ளச்சாராயத்தை கடத்தி வந்த நபர் யார் என அந்த அப்துல்லாவை ஒரு போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது தான் கடத்தி வரவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த கள்ளச்சாராயம் எப்படி வந்தது என சிசிடிவி காட்சிகள் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப ரீதியாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது தான் பல்வேறு திடுக்கிடும் தகவலானது போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது பார்த்தி என்ற நபர் தான் இந்த கள்ளச்சாராயத்தை ஆந்திராவில இருந்து கொண்டு வரப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது இந்த கள்ளச்சாராயத்தை வைத்ததும் அவர்தான் என்பதும், இந்த வனிதா வைத்தது போல இது நாடகமாடி இருப்பதும், அவர் மீது எந்த விதமான தவறும் இல்லை என்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய இந்த கள்ளச்சாராயத்தை வைக்க சொன்னது யார் என விசாரணை மேற்கொண்ட போது தான் 3 காவலர்கள் இதுல இருப்பதும் தொடர்பு இருப்பதும் போலீசாருக்கு விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மயிலாப்பூர் காவல் மாவட்டத்துல மயிலாப்பூர் இதுல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருவர் புதிதாக பதவி ஏற்கிறார். இந்த பதவியின் காரணமாக அவர் பல்வேறு வகையில இந்த 3 போலீசாருக்கும் மாமூல் கிடைக்காத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வனிதா என்பவரிடமும் அவர் மாமூல் கேட்டிருக்கிறார். போலீசார் மாமூல் கேட்டிருக்கிறார்கள். அந்த 3 காவலர்களுக்கும் மாமூல் கிடைக்காததால இவரை சிக்க வைப்பதற்காகவும் அதே போல மயிலாப்பூர் காவல் ஆய்வாளரும் இதுல சிக்க வைப்பதற்காகவும் ஒரு நாடகத்தை போலீசார் அரங்கேற்றி இருக்கிறார்கள். அதாவது பார்த்தியை வைத்து அவரிடம் கொடுத்து இந்த கள்ளச்சாராயத்தை இந்த இடத்தில் வைத்தால் இவர்கள் சிக்கிவிடுவார்கள் என்ற கோணத்துல போலீசாரும் அதே போன்ற 3 பேரும் பார்த்தி இந்த கள்ளச்சாராயத்தை அங்கு வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில தான் இந்த பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பின்னர் தான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 காவலர்களுக்கும் இதுல தொடர்பு இருப்பது தெரிய மாமூல் காரணத்திற்காக இவர்களை சிக்க வைத்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இந்த 3 பேரிடமும் 3 காவலரிடமும் துறை ரீதியான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துறை ரீதியான விசாரணையில் நிறைவு பெற்ற பின் இவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாமூல் தராததால கள்ளச்சாராயம் வழக்குல ஒரு பெண்ணை சிக்க வைத்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது இந்த பகுதியில பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.